அலைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் ரோஸ்ட்டும் சப்பாத்தியும் தான் லஞ்சுக்கு. 2 பல்லாரி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகமும் மல்லி இலை பச்சை மிளகா, சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் போட்டு நல்லா விரவி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளியும் அண்டிப்பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா வசக்கணும். அது வந்து ஆனியன் வந்து லைட்டாக வசங்கினா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வசங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ நட் அண்ட் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து கரம் மசாலா, பெப்பரு, சில்லி பவுட்ரு, அப்புறம் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கேன். சப்பாத்தி மாவு வந்து 2 hours ஆச்சு விரவி வச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நான் குக்கரில் போடலை, பேனில் அது சட்டியில் தான் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து சப்பாத்தி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு சலாடு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பாருங்கள்.